ஹாய், நான் திருப்பதி கிருஷ்ணன். வெல்கம் பேக் டு மை சேனல் டிகே டேல்ஸ். என்னடா அவன் டிகே டேல்ஸ்ன்னு சொல்லிட்டு சேனல் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது கதை கதை சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? ஆக்சுவலி அந்த மாதிரி கிடையாது. சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். சேனல் ஓப்பன் பண்ணும்போது நிறையா குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறவங்கலாம் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்காங்க. அவங்க எடிட்டிங் ஸ்கில்ஸு அண்ட் அவங்களுடைய ஸ்பீச்சுமே அவங்களுடைய ப்ரெசன்டேஷனுமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஒரு சில வீடியோஸில் என்ன சொல்லியிருக்காங்க, பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்கக்கூடாது, இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேனலை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த சேனலை ஓப்பன் பண்ணதுக்கான மெயின் பர்பஸே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் சேனல் இஸ் அபவுட் டாக்குமெண்டிங் மை லைஃப் அப்படின்னு தான் சொல்லிட்டு என்னுடைய ஐடியா வந்து தோணுது. எப்படின்னா, நான் டே டு டே லைஃப்பில் நான் என்னென்ன பண்ணுறேன், ஒரு மெயின் திங் இந்த நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரினுடைய அழகு, என்னுடைய எழில்மிகு தோற்றத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ஊரில் வந்து அப்படி ஒரு காட் கிஃப்டடான ஊரில் ஆறு, குளம், ஏரி, குட்டை, மலை சொல்லவே வேணும். அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு ஊர். ஸோ இதை எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணி சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போடும்போது அது கொஞ்சம் ரீச்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் நான் ப்ரொமோட் பண்ணல. ஸோ நம்ம லைஃப்பை கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். விளாக்ஸ் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்டில் வந்து நாங்கள் மீன் பிடிக்க போகிறதோ, இந்த வில்லேஜில் ஒரு ஆவரேஜ் வில்லேஜ் மேனோட பாய்ஸோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டிப்பாக விளாக் பண்ணுவேன். பட் இங்கே திரும்பவும் வந்து யோசிச்சிருக்கும் போது நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கே. 1.5 இயர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். 33 கேஜஸ் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு எபிசோடாக பண்ணுவோம். வெயிட் லாஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஒரு ஆவரேஜ் வில்லேஜ் மேனோட ஒரு டே டு டே லைஃப் எப்படி இருக்கும், ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பண்ணலாம். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்குது, நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் லைஃப்பில் என்னென்ன பார்க்குறேனோ, நான் என்னென்ன சந்தோஷப்படுறேனோ அதெல்லாம் என் கண் வழியாக நான் பார்க்குறத உங்கள் கண்ணுக்கும் காமிச்சு அதை நீங்களும் பார்க்கணுன்றது தான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் இந்த சேனல். இப்போ நான் இருக்கிறதுமே ஒரு அழகான இடம், அழகான நேரமும் கூட. அழகான நேரம்னு சொன்னது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வரேன். எப்படின்னா இந்த சேனல்ஸில் வந்து கொஞ்சம் நான் பார்க்குற சினிமா, அந்த சினிமாவோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், நான் படிக்கிற புக்ஸ், நான் நல்ல நல்ல புக்ஸோட சம்மரிஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதனுடைய மெயின் கான்செப்ட் தான் இந்த சேனல். சில டைமில் வந்து கேட்ஜெட்ஸ்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா நான் பேசிக்கலாக வந்து மொபைல் சர்வீஸ் டெக்னீஷியன். அது சரி, அது விஷயமா கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிக்கான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணி என்னடா பண்ணுறது, சரி ஒன்று ஒரு எபிசோட்ஸாக பண்ணலாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு புதுசு. பட் இதை பற்றி யூடியூப்னுடைய இதுவே எனக்கு தெரியல, அந்த டேர்ம்ஸே தெரியல எனக்கு இன்னும். பட் பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்க்கக்கூடாது. ஏதோ ஒன்று பேச ஆரம்பிப்போம். ஒரு 2-3 வீடியோஸ் வந்து நாங்கள் ட்ரிப் போன வீடியோஸ்லாம் வந்து இது பண்ணும்போது காப்பிரைட்டு கிளைம் ஆச்சு. பட் அது ஸோ வீடியோஸை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ராவாகவே வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நிறைய வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடில, கன்சிஸ்டன்சியாக இருக்க முடில. எடிட்டிங் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து இனிமேல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம், இந்த சேனலுடைய ஒரு இதுதான் இந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோவில் மூலயமா சொல்லிடலாம், இதை வந்து பதிவு பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொன்ன பற்றி அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே தான் வந்து இந்த மலையில் தான் வந்து நான் வந்து சன்செட் பார்ப்பேன். யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஃப்ரீயாக வைஃபை கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நமக்கு பிடிச்சவங்கள டெய்லி பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா அதை விட சந்தோஷமாக இருக்கும்ல. டெய்லி லஞ்ச் ஹவர் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷம் தாங்க இதுவும் டெய்லியும் கிடைக்கும். டெய்லியும் 2 டைம் கிடைக்கும். ஒன்று வந்து மோட்டிவேஷன், ஒன்று வந்து என்ன சொல்கிறது, ஒரு அழகான அதை பற்றி நான் ரொம்ப பொயட்டிக்காக சொல்கிறதா இல்லை இலக்கிய நயத்தோடு சொல்கிறதா எப்படின்னு தெரியல. அவ்வளோ இருக்குது அதை பற்றி. ஃபஸ்ட்டு காலையில் வரதை வந்து நான் உட்பட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். நிறைய டைமில் பார்த்துருக்க மாட்டோம். சூரிய உதயத்தை தாங்க சொல்கிறேன். ஆனால் சூரிய அஸ்தமனத்தை பார்க்குற வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜன்னலோர சீட்டில் ஒரு மியூசிக்கு கேட்டுட்ருக்கீங்க, ஒரு நல்ல ஹெட்செட்டில் மியூசிக் கேட்டுருக்கீங்க, ஒரு நல்ல ரிதமிக்காக கேட்டுட்ருக்கீங்க. போகும்போது அந்த ஜேர்னியில் வந்து
டைம் ஆகி ஒரு ஈவினிங் டைமில் போகும்போது ஒரு சன்செட் ஆகிற டைமில் அந்த அடி வானத்தில் ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா? அது ஆரம்பத்துலேருந்து ஆரஞ்சு கலர்லேருந்து அந்த ஹியூஸ்லாம் மாறும் அப்படியே அந்த ஸ்கைல. பிங்கிஷ்ஷாக அப்படியே ஒரு அந்த சன் ஹாரிசனுக்குள்ளே போய் செட் ஆகும்போது அந்த ஹியூ பார்க்கணுமே! ஐயோ! எவ்வளோ ரொமான்டிக்கான விஷயம் இல்லைங்க? அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அதே ரோட்ல ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல வந்து ஒரு கஃபேல ரொமான்டிக்கான விஷயம்னா கண்டிப்பா கஃபே வேணும்ல. கஃபே, காஃபி, எதிர்ல நமக்கு பிடிச்சவங்க, அந்த ஆம்பியன்ஸ், அந்த சன்செட்னுடைய ஆம்பியன்ஸ் சொல்லவே வேணும். நெறைய பொயட்டிக்ஸ், நெறைய கவிஞர்கள் வந்து இத பத்தி நம்ம தமிழ் சினிமாவிலும் சரி, ஆங்கில படங்கள்லயும் சொல்லியிருக்காங்கல்ல. இந்த மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரொமான்டிக் ஹவர், கோல்டன் ஹவர், ஒரு ப்ரீசியஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இதனுடைய ம் இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாளினுடைய இந்த ஒரு நாள் நம்மள எப்படிலாம் வந்து மாத்துது, நம்ம சூழல் வந்து எப்படிலாம் மாத்துது அப்படின்றத வச்சு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தனுக்கு ஒரு நாள் எவ்வளோ முக்கியமானதா இருக்கட்டும், மோசமானதா இருக்கட்டும், இந்த சன்செட் லவர்ஸ்ன்னு சொல்றேன். சன்செட் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து 1,000,000க்கு மேல இருக்கு. 1,000,000க்கு மேல இருக்கு. அவங்கலாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய லைஃப்ல வந்து நெறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். டெய்லி இருக்கும். டெய்லி ட்ராஜடிஸ்லாம் இருக்கும். பட் இந்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து நாங்க அத பார்த்துட்டு, அது ஒரு மெடிடேஷன் மோடுக்கு நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் உட்பட அப்படி தான் நான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். தனியா தான் வருவேன். தனியா தான் பார்ப்பேன். ஜஸ்ட் ஸ்கைய மட்டும் பார்ப்பேன். ஸ்கை கேசிங் பண்ணுவேன். அப்படியே அந்த கலர் மாறுறது, அப்படியே நம்மளுக்குள்ள நம்மளுடைய தாட்ஸ்லாம் வந்து ரொம்ப இலகுவாயிடும் அப்படியே. கண்டிப்பா அது காஸ்மிக் எனர்ஜிக்கு ஒரு பவர் இருக்கு. நம்மள சயின்டிஃபிக்கலா வந்து நான் சொல்ல விரும்பல. பட் இத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் பவர் இந்த சன்செட்னால அந்த அந்த சன்செட்னுடைய லைட்ஸ் வந்து நம்மளோட செரட்டோனின், டோப்பமைன்ஸ வந்து ஒரு மறைமுகமா நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சன்செட்ட பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நெறைய டைம்லாம் யோசிப்பேன். அதுக்கு எந்த இடம், எந்த இது அப்படின்னு சொல்லி, சரி அது ஒரு செட்டப்பா பண்ணுவோமா? சன்செட்ட வந்து நம்ம பார்க்குற சன்செட்ட வந்து ஒரு வீடியோகிராஃபியா பண்ணி போடணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டிவைஸ்லாம் இன்னும் இல்ல. இதுக்கு மேல தான் டிவைஸ்லாம் வாங்கணும். கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கணும். ஸோ, ஏதோ ஒண்ணு பேசி இப்போ வாய்ஸ் நல்லா இருக்குதோ, நல்லா இல்லையோ, கண்டிப்பா இத பத்தி ஒரு வீடியோ போடணும். அப்படியே இந்த சேனல பத்தியும் சொல்லிறணும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. நான் இங்க தான் வந்து பார்ப்பேன். சுத்தி பாருங்க. இந்த கேமரானுடைய வியூ எனக்கு கரெக்ட்டா தெரியுது. என் மூஞ்சியே பாதி தான் தெரியும்னு நெனைக்கிறேன். சன் கரெக்ட்டா இப்போதைக்கு ஹாரிசன்ஸ்குள்ள போய் செட் ஆகுறதுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த 20 மினிட்ஸ்ல அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு கோட்ஸ் இருக்கு. நெறைய கேப்ஷன்ஸ் இருக்கு. அவ்ளோ அருமையா அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் யோசிப்பேன், நம்ம மட்டும் தான் இப்படி இருக்குமா? நம்ம மட்டும் தான் இப்படி இருக்குமா? இல்ல மத்தவங்க எல்லாருக்குமே இது தோணுமா? இல்ல அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல, அவங்களுக்கு இருக்கிற வேலையில இதெல்லாம் பண்ண மறுக்கிறாங்களா? அப்படிலாம் நெறைய டைம்லாம் யோசிச்சிருக்கேன். அம் நெறைய டைம் யோசிக்கும்போதெல்லாம் என்ன தோணும்னா, நமக்கு ஒரு விஷயம் வந்து நல்லது நடக்குதுன்னா, அது நம்ம பண்றதுல எந்தவித தப்பும் இல்ல. நான் வெறுமனே உட்காந்து பார்த்துட்டுருப்பேன். வெறுமனே ஒரு 1 மணி நேரம் பார்த்துட்டுருப்பேன். அந்த டைம்ல ஈவினிங் டைமு எனக்கு மார்னிங் டைம விட ஈவினிங் டைம் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவேன். என்னுடைய இன்ஸ்டாகிராமோட நெறைய போஸ்ட் வந்து சன்செட்ட பத்தி தான் இருக்கும். என்னோட கோட்ஸும் சன்செட்ட பத்தி தான் இருக்கும். அண்டு இத பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க. இத பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அ நான் இப்போ இதுக்கு வரேன். இப்போ இந்த வீடியோஸ்லாம் இது பண்ணும்போது, ஒரு ப்ரீஃபான வீடியோ வந்து அ ச ஒரு சன்செட் விளாக் சன்செட் பார்க்கறதுக்கு ஒரு சன்செட்ட எங்கெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சீரிஸ்லயும் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அ வீடியோ வந்து இதுக்கு மேல கன்சிஸ்டன்ஸா போட ட்ரை பண்றேன். கன்சிஸ்டன்ஸியா இருக்க ட்ரை பண்றேன். என்னுடைய ரொட்டீன்ஸ், என்னுடைய சிம்பிள் பேசிக் எக்ஸர்சைஸ்லாம் நான் பண்ணுவேன். நான் பெரிய ஜிம்முக்கு போறவன்லாம் கிடையாது. நான் வீட்லயே தான் வெயிட் லாஸ் பண்ணேன். எந்த கைடன்ஸும் இல்லாம தான் வெயிட் லாஸ் பண்ணேன். அது எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய அறிவுக்கு நான் எப்படி யோசிச்சு நான் பண்ணேன்றத வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஆஃப்டர், பிஃபோர் ஃபோட்டோஸ்லாம் போட்டு தான் நான் கண்டிப்பா பண்ணுவேன். அ அ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த கீழ இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கொஞ்சம் தட்டிட்டு, அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பை பாய்.